விக்கிரவாண்டியில பேச்சு கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு. நாம சிங்கிள் மெஜாரிட்டில வருவோம். அதுல சந்தேகமே இல்ல. இருந்தாலும் அப்படின்னு ஒரு ரிக்கு வைக்கிறாரு. இருந்தாலும் கூட்டணிக்கு நம்ம தயாரா இருக்கோம். அப்படின்னு சொல்லி நான் ஒரு குண்ட தூக்கி போடப் போறேன். அந்த கூட்டணிக்கு வருபவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு போவோம். இதே வார்த்தைய அவர் சொல்றாரு. நாம எல்லாரையும் அரவணைச்சு போவோம். அதாவது அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம்ங்கிறாரு. திராவிட கட்சிகள் இதுவரை யாருமே, அது அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும் யாருமே ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற வார்த்தையே அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. திமுக வந்து 92, 93 இடங்கள் வந்தபோது கலைஞர் கடைசியா சிஎம் அப்ப கூட வந்து காங்கிரஸ வந்து மினிஸ்ட்ரியில சேர்த்துக்கல. காங்கிரஸும் அத கேட்டுக்கல. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இவர் ஆட்சியில் பங்குங்கிறார். நான் மெஜாரிட்டி வந்தாலும் வராட்டாலும் ஆட்சியில் பங்குங்கிறாரு. அந்த அஸ்திரத்த போட்டதுக்கு அப்புறமும் அந்த பேச்ச அவர கேட்டபோது நெறைய அரசியல் பண்டிதர்கள் எல்லாரும் என்ன நெனைச்சாங்க? கூட்டணிக்கு சரியான வலைய போடுறாரு. திருமாவளவன் மாரி சிறிய கட்சிகள் இருக்காங்கல்ல, இவங்கலாம் வந்து விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நெனைச்சாங்க. ஆனா யாருமே பேசல. திருமாவளவன் வாய்ப்பே இல்லன்ட்டாரு. நீங்க தூண்டில் போடுறது எங்களுக்கு தெரியுது. நாங்க அப்படிலாம் வர தயாரா இல்ல. எங்களுக்கு நாங்கள் இருக்கும் இடம் சரியா இருக்கு எங்களுக்கு. அப்படின்னு சொல்ட்டாங்க. எந்த கட்சியுமே துளி கூட சலனம் அடையல. காங்கிரஸும் பேசல. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியுமே கம்யூனிஸ்டுகள் யாருமே அத பத்தி பேசவே இல்லையே. காரணம் வந்து இவர் அன்டெஸ்டட். அரசன நம்பி புருஷன கைவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அவர் நல்ல ஓட்டு வாங்குவார் அப்படின்னு தான் சொல்றாங்க.